வழிய விட்டு நில்லுங்கய்யா. சொன்னா ஒரு விஷயத்துல கேளுங்கப்பா. அப்பா அடுத்து வருது கிடாரி பெட்டி பெரிய தனக்காரவங்க காளை அணைகிறவங்களுக்கு 5 மரக்கா கேப்ப. மாட்டை பார்த்தா வேகமா தெரியுதப்பா. வீரனா புடிச்சு பாரு. மாட்டை புடிச்சானப்பா. மாடு புடி மாடு. கிடாரி பெட்டி காளையா அடைஞ்சாச்சு. அந்த மாட்டை புடிச்சது பனையா உரிச்சு மட்ராசியா. 5 மரக்கா நெல்லை கொடுத்து விடு. அடுத்து வர்றது நம்ம பாலமேடு கறந்த மலை காளை அணைகிறவங்களுக்கு 10 மரக்கா நெல்லு. யாரப்பா சக்கடி மாதிரி கத்து மாதிரி மாத்திருச்சப்பா. ஒருத்தரும் தொட முடியல. எப்படியாரீங்களா? மாடு குடிக்கிறீங்களா? வேடிக்கை ஆகுறீங்களா? மாடெல்லாம் ஓடிக்கே இருக்க. சித்ர காலைல இற வைக்கலங்கய்யா. கொலவெறியில இருக்கியா? காளியாத்தா எல்லா வருஷமும் என் காலை ஜெயிச்சது போல இந்த வருஷமும் என் காலை ஜெயிக்கணுமாத்தா. சித்ர கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். ஜெயிச்சிருமியா? ஐயா அடுத்து வர்றது நம்ம பாரபட்டி பெரிய சம்சாரியோட காளை. இந்த காளையை அணைஞ்சிட்டா பாரபட்டி ஊர் பட்டம் கட்டி முதல் மரியாதை சீனியோ. மாங்குளம் இளவட்ட சடப்புலிக்கு பாரபட்டி பெரிய சம்சாரி உருமா கட்டாக. புலே உனக்கு வேணாம். யோ கல்லந்தரிச்சாராயம்யா ராச போதையா இருக்கும்யா. இதுக்கு மேலையா ஒரு போதை வேணும்? போடா புலி. பாரப்பட்டிய கூலிக்கு வந்திருக்கேன். நான் சித்ர உங்க ஐயாக்கு ரொம்ப உண்மையா இருக்கியோ? நின்னு ஆட்டம் காட்டிச்சு கொடுத்த மருந்து சரியா வச்சியா? ஐயோ தம்பி, நீங்க கொடுத்த மருந்தை அப்படியே மீ பேசாம வச்சுட்டேன் தம்பி. டேய் இவனுக்கு 20 மரக்க நெல்லு கொடுத்தனுப்பு. சரிப்பா. ஐயாவுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். 50 மரக்காவை கொடுத்தனுப்பு. பாரப்பட்டி காளையை இது வரைக்கும் யாருமே அணைஞ்சதில்ல. அதனாலதான் ஐயா ஊர் பட்டம் கட்டி மரியாதை செய்யற அளவுக்கு பந்தயம் கட்டினாரு. சமயம் பார்த்து சாச்சுப்படியில தம்பி. அந்த மருந்து என்ன அம்புட்டு வீரியமா? வீரியம்தான். ஆனா அதே வீரியம் எனக்கு இருக்கணும். நீ அந்த மருந்து வச்ச செத்த நேரத்துல அது மாட்டோட மூளைக்கு ஏறி அதே மருந்த வெத்தலையில வச்சு நான் போட்டுக்குவேன். மாடு வெறியேறி 2-3 பேத்த குத்தி தூக்குன உடனே மாட்டோட திமில பிடிச்சுக்கிட்டே அதோட காதுல ஊதுரும். அந்த மூச்சு காத்துக்கே சரிஞ்சிரும். எப்படி 3 தடவை ஊதுறக்குள்ள எந்த காளையா இருந்தாலும் படுத்துரும். ஆனா ஓன் காலை மட்டும் 5 தடவை ஊத வச்சு ஆட்டம் காட்டிருச்சு. தம்பி, ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் தந்திரமும் வேணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு தம்பி. இந்த சுத்துப்பட்டுல உன்னை ஜெயிச்சுக்கிற ஆளே கிடையாது. வெத்தலை குடி பறிச்சியாடா கருப்பு? பறிச்சாச்சுடா. இந்த வயசுல என்ன போடுது பாருது. இந்த கிழவினா அம்புட்டு ஆசையாட அந்த கிழவனுக்கு ரொம்ப அழகா இருக்குமோடா. செவப்பா வேதம் இருக்கும். ஏய் நம்ம வகையில எதிரா சகப்பு. அதெல்லாம் பால் சொட்டாங்க எடுத்து தைச்சோம்னா நீ நானும் கூட செகப்பா இல்லாமடா. அப்ப நம்மளும் தேய்ச்சிருவோமாடா? அது என்ன போற போகல சரி சங்கதியாடா. எங்க பத்தா அப்பவே சொல்லும்டா, குட்டி போட்ட நாகப்பாம்பு புத்துகளை தான் பால் சொட்டாங்க இருக்குமா. குட்டிகளுக்கு தோல் இருக்கிறதுக்காக தாய்ப்பாம்பு காடெல்லாம் தேடி எடுத்துட்டு வருமா. ஒரு காய் கிடைச்சாலே 2 வருஷத்துக்கு தேய்ச்சி குளிக்கலாமாம்டா. அதுக்கெல்லாம் நிறைய சங்கதி தெரிஞ்சாதான் போய் எடுக்க முடியும். நீ பாட்டுக்கு பாம்பு புத்துக்குள்ள போய் கையை விட்டன்னு வச்சுக்க, கல்லு தண்ணியில வர நேரம் உன் வாயில வந்துட முடியும். அப்ப நமக்கு வேணாங்கிற? ஏன்டா தேவையில்லாம அடக்க மாட்டாத சமயக்காரன் அடுப்புல கிடக்கிற விறகு எடுத்து இடுப்புல வச்சுட்ட கதையா? யார் அது? இது பார்த்ததே இல்லையே.
நீங்கள்? பாருடா, எங்க ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு எங்களே கழுவிக்கிறியா? ஆமா, நீ யாரு? இங்கிட்டு வா. ஏய், பார்த்தா தெரியலையா? இம்புட்டு தங்கத்தை போட்டு வரும்போது தங்க வியாபாரிடா. ஆஹா, எத்தனை தண்டி சங்கிலி. வானே வானே, உட்காருனே. பார்த்து உட்காருனே. உட்காருனே. ஏய் குர்ரா, சாப்பிடுனே. வேண்டாம். ஏய், அவங்க எலிக்கறி சாப்பிடுவாங்களா? ஏதோ நெல்லுச்சோறும் கெடாச்சாரம் தான்டா. என்னண்ணே, அப்படிதானே? ரவையில இம்புட்டு சங்கிலிய போட்டு வரியே, களவாணி பயிலுக்கு களவாண்டாங்கன்னா என்ன செய்வனே? அப்படியா? கல்வர்கள் உழவும் பகுதியா இது? ஐயே, நீ ஊர் போய் சேர மாட்டே. தம்பி சொல்றத கேளுனே. சூதானமா என் கூட வானே. ஊரை தாண்டி விட்டுறேன். போகும்போது கையில கிடக்கிற காப்பை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போயிரு. என்னை விட்டு நீ மட்டும் எப்படி தனியாக வருவாய்? உன்னை ஏதும் செய்ய மாட்டார்களா? பாருடா, என்னை அடிச்சிருவாயிலா? நாங்கெல்லாம் சிங்கத்தை அடிச்சு சாறு வச்சிருவோம், புளியை அடிச்சு கறி வச்சிருவோம். அப்படி வளர்த்த உடம்பு இது. எங்க வீட்டு நாயே சிறுத்தை கறி தான் திங்கும். ஆமா, புளிய பாத்திருக்கியா இல்லையா நீ? ஓடி வர புளிய இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் ஒற்றே அடி செத்தே போகும். உன்னே காப்பாத்தி உள்ளான்னு பார்த்தா நீ இந்த பேச்சு பேசுற. விராடே, பாச்சா புள்ளைய பயமுறுத்திக்கிட்டு நாங்க இப்படிதானே சிங்கம் புலி சிறுத்தைன்னே வாழ்ந்து பழகிட்டோம். ஆமா, நீ எந்த ஊரு? நாவமலையா? இல்லை, மதுரை நகரம். அப்புறம் எங்கிட்டு கடந்து வரியா? ஓ நல்ல காலம் நெய். இன்னைக்கு வந்தீங்க, இதே நேத்து அதுக்கு முந்தி வந்துருதான் வை அம்புடுத்தேன். ஏன் அப்படி? சொக்கா, மலை மேல வேட்டச்சாலி மரம் இருக்குல்ல, அங்கிட்டு ஒரு சிறுத்தை புலி தெரியுதியா? அன்னைக்கு பார்த்தேன். இப்ப அது 4 குட்டி போட்டிருக்கு. இப்ப புளிய அடிச்சோம்னா குட்டிக லாதியா போயிருமேன்னு காலையில தான் ஒரு மிலாமான அடிச்சு அதுக்கு இருக்கிற இடத்துல போட்டு வந்தேன். இந்நேரம் அதுக்கு நல்லா தின்னுட்டு தூங்கி இருக்கும். இல்லன்னு வச்சுக்க, அண்ணனை ராவி இருக்க முடியே. என்னால நீ தப்பிச்சனே. என்னன்னு நம்பாத மாதிரியே சிரிக்கிற? ஆளு பார்க்கத்தானே இப்படி. நான் பெரிய கோவக்காரனே. வாங்கடா, அண்ணனை கொண்டு போய் விட்டு காப்பு தருவாரு, வாங்கிட்டு போவோம். அண்ணனை நடுவில் விட்டு நடக்கப்பா, பாம்பு கிப்பு கிடக்க போகுது. சிக்கனா எப்படியாடா உன் பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? இப்படி விவரம் தெரியாதவன்ட்ட தானடா பேச முடியும். என்னடா அரண்மனை ராசா மாதிரி தெரியுது. ஆள் பேர் தெரியாம பேசிட்டோம்டா, செத்தோம்டா. ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருக்கீங்க ஐயா. புலி எப்படி இருக்குன்னு கூட தெரியாதியா ஐயா. அப்படியா? எழுந்து. நீ புலியை பார்த்ததே இல்லையா? ஐயா இல்லைங்க ஐயா. அந்த துகிலை விலக்கு. ஐயோ, எங்க அப்பா தான் அப்ப சொல்லிச்சே போவாதன்னு. ஐயோ, அழ வேண்டாம். நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். தெரிந்தா செய்தீர்கள்? நான் மதுரை பேரரசின் தளபதி. ஐயா, யாரும் தெரியாம விளையாட்டா பேசிட்டோம், மன்னிச்சு விட்டுருங்கய்யா. நானும் இப்படி சிரித்து வெகு நாள் ஆயிற்று. சந்தோஷம். மேலும் நீங்கள் என்னை அண்ணன் என்றே அழைக்கலாம். பால் சொட்டாங்கடா. அண்ணே, இந்த பால் சொட்டாங்க நாகப்பாம்பு புத்துக்குள்ள எடுக்கிறது தானே? ஆம், அனைத்து வித்தைகளும் யாம் அறிவோம். சரி, நான் வருகிறேன். அண்ணே, செத்த இருங்கண்ணே, 2 முயல் அடிச்சுட்டு வந்துடுறோம், சாப்பிட்டு போலாம். வேண்டாம், அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக சாப்பிடுகிறேன். அடுத்து எப்பண்ணே வருவீங்க? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இவ்வழியே தான் வருவேன். நான் வருகிறேன். சரிங்கண்ணே. சந்தையை முடிச்சுட்டு கர்மாத்தூர் காக்கே நம்மளுக்கு 10 மூட்டை கேப்ப பகுதி தரணும். அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போய் பெரியவரே. யாருப்பா? சடப்புலியா? என்ன ஊருமா? எந்த ஊர் ஜல்லிக்கட்டு? பாரப்பட்டி காளைய ஒரே இடத்துல அணைஞ்சிட்டாருல. ஜல்லிக்கட்டுல ஒண்ணு நிமிஷம் ஆடு. அது சடப்புலி வீரனப்பா. அப்புறம் ஜல்லிக்கட்டுல கிளியூர்காரங்களை பார்த்தேன்.
அவங்க ஏதோ சாமி கும்பிடுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நம்மள மீறி ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. அது என்னன்னு பாத்துங்கப்பா. இந்த வருஷம் சாமி கும்பிடு நடத்த விடாம பண்ணணும். சரி சரி, அப்புறம் பாத்துக்கலாம். எவ்வளவு சொன்னாலும் மண்டியில ஏற மாட்டேங்குது இந்த நொன்னைகளுக்கு. புலியண்ணா கும்புறண்ணா. அண்ணே எந்த ஊர் ஜெயிப்பு? பாரப்பட்டிடா. வாங்கடா, இப்பதான் வாரீங்களா? இன்னைக்கு நல்ல வேட்டை போயிருக்க. அணிலாம் அடிச்சு வந்துருக்கீங்க. வேற என்ன? இந்த பெருசு நீ கேட்ட மலங்காட்டு வெத்தல. சரி பெருசு கிளம்புறோம். நீங்க போங்க, பெருசுகிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன பார்க்க அலையிற, நீ வாடா. மலங்காட்டு வெத்தல தான் வந்துருச்சுல்ல, இப்ப சொல்லு பெருசு உன் தேனு கதைய. ஏலே, கண்டமனூர் சாமி கும்பிடல முத அவளை நான் பார்த்தேன். சிரிக்க உள்ள அம்புட்டு சிகப்பு. ஜகப்பா என்ன புருஷன் தான் பக்கத்துல நின்னுக்கிருந்தான். யோ, அடுத்தவன் பொண்டாட்டியாயா அது? உனக்கு எம்புட்டு மப்பு மேல கழுடா. ஒன்னும் கேட்க வேணா, நீ வாமடைய வாடா. யோ போயா. வாடா, மிச்ச கதையை கேட்டுப்பா. ஏய், மாங்குளத்தை பின்னாடியே வராண்டி. பார்த்தேன். எலுமி நில்லு புள்ள. எலுமினாச்சு நில்லு புள்ள. ஏய் மங்கம்மா, நீ போய்க்கே இரு, இந்த வந்துடுறேன். சொக்கன் சொன்னா இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, அதான் முடிவுக்கு வாங்கன்னு. என்ன முடிவுக்கு வரணும்? இல்ல, எங்க ஊர் பெருசுக்கு மலங்காட்டு வெத்தலை எடுத்தாந்து கொடுத்தேன். வெத்தலை என்ன செய்யும்? அது அந்த வெத்தலையை கொட்டைப்பா கூட சேர்த்து சுண்ணாம்புக்கு பதிலா தேனை தடவி நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரை நெஞ்சில நினைச்சுக்கிட்டு அவங்க பேரை 3 தடவை சொல்லி அந்த வெத்தலையை போட்டோன்னு வச்சுக்கியேன், நெஞ்சு இனிப்பா இனிச்சுக்கிட்டு அவங்க நினைப்பாவே இருக்கும் புள்ள. அதான் நான் இந்த வெத்தலையை கொண்டாந்துருக்கேன். நீயும் போட்டுக்கிறியா? நான் யார நினைச்சு போட்டுக்கிற? உன் மனசுக்கு பிடிச்சவங்களை நினைச்சு. இப்படி வெத்தலையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் உன்னை நினைச்சுக்கணும்னு இல்ல கருப்பு. என் நெஞ்சில எப்பவுமே ஓ நினைப்பு தான் இருக்கு. கட்டிக்குள்ள காத்திரு
சூரியனா எப்பவும் மோகந்தான் சுத்தி வருகுது என் வானத்துல மதுர மல்லிகையா எப்பவும் மறந்தா பூத்து கிடக்குது என் மூச்சுக்குள்ள பூவழகா நீ அழகா அத ஒரு நாள் பார்த்திடணும் ஆனழகா ஆனழகா அதுக்கு ஒரு நாள் காத்திடணும் உசுருக்குள்ள உன்னை வச்சு இணைச்சு இது சாமி வந்து போட்டு வச்ச முடிச்சு ஒரு பச்சை புள்ள போல ஒன்னு நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள தூங்க வைப்பேன் அணைச்சு இளமி அடி இளமி நான் தத்தளிச்சு நிக்கிறனே இளமி இளமி அடி இளமி மனம் தரிகட்டு ஓடுதடி இளமி நீ வெக்கப்பட்டு சேலை கட்டி நடக்க ஏன் நெஞ்சுக்குள்ள கெட்டி மேளம் வடிக்க ஓ குங்குமத்தை கொஞ்சி கொஞ்சி களைக்க ஏன் சந்தனத்தை எப்ப வந்து கொடுக்க சரி நாகமலை சந்தைக்கு தானே போற அப்ப ஒண்ணு செய் கேப்பைய சந்தையில போட்டு 2 வண்டி நெல்லை வாங்கிக்க சொச்சத்துக்கு கம்பும் வரகும் வாங்கிட்டு அப்படியே செக்கானம் போய் பெரிய பச்சி வீட்டுல ஒரு வண்டி நெல் அரைக்கிறு போகும்போது நம்ம காட்டுல 2 வாழைத்தாழ் எடுத்துட்டு போ இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு 2 முறை கேப்பை எடுத்துக்க சரியா ஏய் யாரா அவன் தோப்புக்குள்ள ஏய் கிளியூர்காரங்க மாதிரி தெரியுதப்பா. ஏய் வாங்கப்பா, என்னப்பா இங்கிட்ட? எங்க ஊர்ல சாமி முடி வருதுலப்பா, அதான் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவோம்னா. உங்க ஊரு பெருசுகள்லாம் மஞ்சளான இருக்குங்க. ஆமாப்பா, நீங்க போங்க, நாங்களும் இந்த வாரம். சரிப்பா. எல்லாம் அவசியம் வந்துருங்கப்பா. வந்துருங்க. ஏப்பா சடப்புள்ளி எல்லாரும் வந்துருங்கப்பா. அவங்க நம்ம சாமி முடுக்கு வந்தானப்பா, அவங்களும் தனியா சாமியா இருக்கு. வருவாங்கப்பா, வாப்பா. இந்த வருஷமும் சாமி கும்பிட அவங்க ஊர்லயே வச்சுட்டாங்க. எங்களுக்கு எம்பிட்டு மப்ப இருந்தா நம்மள வந்து இப்படி கேட்டு போவாங்க. ஏப்பா பெருசுகளா, வருஷ கணக்கா இப்படி பாத்துக்கிட்டே நிப்பீங்களா? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவங்களும் தன்மையா தானப்பா நடந்துக்கிறாங்க. ஆமா, புடுங்குறாங்க. இப்படியே அவங்க குண்டிய தூக்கி பிடிச்சு தாங்கிட்டே தெரியுங்க. ஏய் என்னடா விட்டா பேசிக்கே இருக்க? ஏப்பா ஏய், சடப்புள்ளி சொல்றது என்ன தப்பு இருக்கு? நம்மதே அவங்கிட்ட எதுவுமே பேச முடியல. இவங்க காலத்துல ஏதாவது செய்யட்டுமே. அதுக்கு என்ன இளந்தாரி பிள்ளை தட்டை விட்டு 2 ஊர் அடிச்சு சாகுறதா? அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே கைய கட்டிக்கு திரி சொல்றியா? வேற இருக்க சமயமா பார்த்து போய் பேசிட்டு வரலாம்ல. போய் பேசினா மட்டும் என்ன சொல்லுவாங்க? அப்படியா, சரிப்பா சாமி கும்பிட்டு முடிஞ்சோடனே பேசிக்கோம்பான்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டு முடிஞ்சோடனே காணாம போயிடுவாங்க. இதே வேலை எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் சாமி கும்பிட நடத்தோடாம பண்ணா தானா வலிக்கிடுவாங்க. ஏய் நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் அது பெரிய கலாத்துல போய் முடிய போதப்பா. ஏ அம்மாசே, நான் சொல்றத கேளு. இதை இப்படியே தள்ளி போட்டு போகாம வேற இருக்க நேரம் பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். சரியப்பா, வார வெள்ளிக்கிழமை பேச வரணும்னு சொல்லி வீரங்கிட்ட தாக்கல் சொல்லிருக்கேன். சொல்லிடுங்கப்பா. பெரியம்மா உக்கரமா இறங்கி இருக்கியா? இப்ப பார்க்க கடைசா தான் தெரியுது. ஆக திண்ணமா சொல்ல முடியாதுங்க. கோடங்க அப்படிலாம் வாயில சொல்லாதியா. என் ஒத்த மக உசுரை எப்படியா காப்பாத்தி ஆள படுக்க போட்டுருச்சியா. வெறும் பச்சளை மரத்துக்கெல்லாம் கேட்காதியா. வேற என்ன செஞ்சாயா கேட்கும்? மலத்தேன் கிடைச்சாதான் ஆகும்யா. பச்சளைச்சாரோட மலத்தேனை சேர்த்து எல்லாம் சூடா காய்ச்சி வேப்பந்தலையில தொட்டு உடம்புல பூசுனா உக்குரம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் 2 நாளைக்குள்ள செஞ்சா தாயா உசுறு குலைக்கும். சூளுக்கு போய் அவசரமா மலத்தேன் வேணும், உசுரை காப்பாத்த வேணும் சொல்லி வாங்கிட்டு வா. ஒரு வண்டி எழுதி தரேன் சொல்லு. 10 நாள் எம்பிட்டு வேணா தரேன் சொல்லு. ஒரு வருஷமா கிளவி கிளவி பேயாண்டி இருக்கானா? என்னத்துக்கு பாய் கொழுந்தாள் கல்யாணம் நேரத்தை ஊருக்கு போயிட்டாங்களே. சரி சரி தூங்கு. ஏன் தேன் எடுக்கவா யாருக்கு? ஏன்டா அவன் பாட்டுக்கு போற? ஏ ஐயனே, அவ தங்கச்சி புடிச்சனுக்கு பாம்பு அடிச்சு பிடிச்சுட்டு நத்தம் போயிருக்காங்க. 2 நாள்
சேர்ந்து தான் வருவாங்க. ஐயோ ஊருக்குள்ள ஒரு வயலையும் காணாமே. என்னென்ன இந்த நேரத்துல? ஐயா வீரைய மகளுக்கு அம்மா போட்டிருக்கு மலையாண்டி. உசுரை காப்பாத்த மலத்தேன் வேணும், அதான் உன்னை பார்க்க வந்தேன். அண்ணே 10 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி செத்து போனா. ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க. மலத்தேன் எடுக்க போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. நானும் போயிட்டா என் 2 பிள்ளைங்க நட்டாத்துல நிக்கும்னே. தேன் எடுக்கிற யாருமே ஊருக்குள்ள இல்லப்பா, நீ மட்டும்தான் இருக்க. நல்லா இருப்ப, எடுத்து கொடுப்பா. இல்லைண்ணே, நானே தேன் எடுக்கிறத விட்டுவிட்டு வயல் வேலைக்கு போலான்னு இருக்கேண்ணே. மலையாண்டி தேன் எடுத்து கொடுத்தா ஐயா ஒரு வண்டி நெல்லு தரேனாரு, அதுவும் பத்தலைன்னா கூட தரேனாரு. இல்லைண்ணே, என்னை விட்டுருங்க.